குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாமுக்காக 10th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ இருந்தாலும் இது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. எந்த கொஷின் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உறவினர் தான் போடுவோம். பட் ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதியவர் அப்படின்னு இருக்குது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சிலை மேல் எழுத்து போல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நானிலத்தில் பசித்தவருக்கு அரிசி உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை சாட்டுகிறது. இதில் பாருங்கள், தமிழ் 800 வரிசையை கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அதை படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிக்காட்டிய வண்ணம் இருந்தன என்னும் ஓமையை கையாண்டவர். இ ஆப்ஷன் தான் கரெக்டு, கலைஞர். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த்து கொஷின், கூற்று. சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன. கூற்று 2 பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. இ ஆப்ஷன் தான் கரெக்டு. கூற்றுகள் இரண்டும் சரி. 7th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, தேம்பாவணி, பரிபாடல், திருவிளையாடற் புராணம், காசி காண்டம். இதுக்கு ஆப்ஷன் செகண்டு தான் கரெக்டு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. எய்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும். ஸோ இது பாருங்கள், இவ்வடிகளில் அமைந்துள்ள அடி மோனையை தேர்வு செய்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஊரு அறிவாரா. 9th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். 10th கொஷின் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு பார்த்தீங்கன்னா மலேசியா. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 5லேயே இருக்குது. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, கூர்வேல் குவை மொய்ம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடல் அடிகளில் குறிப்பிடப்படும் மலை பிரான் மலை. 155 பேஜில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இ ஆப்ஷன் தான் பொருந்தாதது. 13th கொஷின் பார்த்தீங்கன்னா, பாப்பத்தை நற்கணக்கே என்பவற்றின் இலக்கண குறிப்பு. இ ஆப்ஷன் கரெக்டு. லாஸ்ட் ஆப்ஷன் வெளித்தொடர். 14th கொஷின், அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. இ ஆப்ஷன் கரெக்டு, கைக்கிளை பெருந்திணை. 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. ஸோ பேஜ் நம்பர் 67ல் இருக்குது. இ ஆப்ஷன் தான் கரெக்ட். இதை பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சைடில் எந்த பேஜில் இதுக்கான ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படிங்கிறது சச்சிதானந்தன் சொன்னது. ஆக்சுவலாக அவங்க பாவனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுதான் பொருந்தாதது. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசை பாவலர் சொன்னது தான். உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, இது கண்ணதாசன் சொன்னது தான். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிப்பாடும் கம்பன் சொன்னது தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் பொருந்தாதது. இதில் 17 பார்த்தீங்க அப்படின்னா, ஊளையும் உப்பக்கம் காண்பர் என்னும் வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சோர்விலாது முயற்சி செய்பவர். ஸோ பேஜ் நம்பர் 68ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, புக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 யூனிட் குறைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராஸ் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து கூட கொஷின் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஓல்டு புக்குன்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அவன் நிறம் மையோ, பச்சை நிறம் மரகதமோ, மறிக்கின்ற நீலக்கடலோ, கார்மேகமோ. இதுதான் ஆன்சர்.
19th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாதது நிறைய பொருந்தாதது தான் கேட்டிருப்பாங்க போல். ஸோ ஆப்ஷன் வந்து டைரெக்டாக கேட்டால் இதாக எழுதிடுவோம்ல, ஈஸியாக எழுதிடுவோம்ல, அதுக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் கரெக்டு. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் ஏ சுபிரான். ஸோ இதுதான் பொருந்தாதது. பேஜ் நம்பர் 151 இருக்குது. கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க 8 பேஜ் நம்பர் 13 இருக்குது. இ ஆப்ஷன் தான் கரெக்ட். 21 கொஷின் வினையாளனையும் பெயர் குறித்த சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்க. இதில் எல்லாமே கரெக்டு. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்திற்கும் உரியது. ஸோ பேஜ் நம்பர் 14 இருக்கிறது. 22nd பாருங்கள், சைட்லேயும் குறிச்சிருக்கேன். ஸோ இந்த கொஷினை படித்து பாருங்கள். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, ஊமைத்தொகை, உண்மைத்தொகை எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 23 கொஷின் தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் பெருஞ்சித்திரனார். பேஜ் நம்பர் 146 இருக்குது. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. ஸோ பேஜ் நம்பர் 72 இருக்குது. 25th கொஷின் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். பேஜ் நம்பர் 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு 26th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம் மினசோட்டா தமிழ் சங்கம். பேஜ் நம்பர் 49 இருக்குது. பொருத்தமாக உள்ள இணைகளை தெரிவு செய்க. இதில் பாருங்கள் எதெல்லாம் பொருத்தம் எதெல்லாம் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணீட்டாளர் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிற்பி கரெக்டு. அடுத்தது 4th கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. தூசு அப்படிங்கிறது பட்டு. அப்போ வெறுக்கைனா என்ன சார் அப்படின்னா வெறுக்கைங்கிறது செல்வம், கிளி அப்படிங்கிறது துணி. இது வந்து பேஜ் நம்பர் 127 இருக்குது, பார்த்துக்கோங்க. 28 நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை நுண்ணறிவும் நூலறிவும். லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு, இ ஆப்ஷன். 29th கொஷின் பதிந்து இப்பகுபதத்தில் ஊ என்பது வினையச்ச விகுதி. ஈ தான் கரெக்டு. ஸோ 30வது கொஷின் பாருங்கள், ஓங்கு நீங்குவோம். இதில் வந்து எதுகை கேட்டிருக்காங்க. ஸோ எதுகைனாவே செகண்ட் லெட்டர் இல்லைங்களா, ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 31 பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை முழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இ ஆப்ஷன் கரெக்டு, பாண்டிய மன்னன். ஏன்னா இவ்வடிகளில் மீனவன் என்பவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் தான் இல்லைங்களா. பேஜ் நம்பர் 77 இருக்குது. 32வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. மணக்கோட்டை ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 34 அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடரை தேர்வு. மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். அதுதான் ஆன்சர் கரெக்டு. 35th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுயின்றி விளங்கும் பாக்கம் எது என்பதை தேர்வு செய்க. ஸோ இ ஆப்ஷன் கரெக்டு, மருவூர் பாக்கம். 36வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவரை தேர்க. கண்ணதாசன் தான் வாங்கியிருக்காரு. பேஜ் நம்பர் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 37வது கொஷின் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது குன்றேறி யானை போர் கண்டற்றால். ஸோ ஓல்டு புக்கில் இருக்குது, 155வது பேஜில். அடுத்தது பார்த்திங்கன்னா 38வது கொஷின் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் ஷேக்ஸ்பியர். 39வது கொஷின் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து. ஸோ பேஜ் நம்பர் 5 இருக்குது. 40வது கொஷின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ மகிழி அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. ஆப்ஷன் கரெக்ட்.
41வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆ ஆப்ஷன் தான் கரெக்டு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 42வது கொஷின் 106வது பேஜ் நம்பரில் இருக்குது. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. 43வது கொஷின் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள். இ ஆப்ஷன் கரெக்ட். 44வது கொஷின் முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பேஜ் நம்பர் 66 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 45வது கொஷின் உலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். பேஜ் நம்பர் 67 இருக்குது, பார்த்துக்குங்க. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. ஆப்ஷன் கரெக்ட். 47வது கொஷின் நீங்களே படித்து பாருங்கள். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் கரெக்ட். பொறுமையாக பார்த்துக்கோங்க. 48வது கொஷின் உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் உதவி ஆண்மை. ஆப்ஷன் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 49வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரம முனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். கூற்று 2 இஸ்மத் சந்நியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல். ஆப்ஷன் கரெக்டு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 50வது கொஷின் இயற்கை குழுவிற்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வை நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் நாட்டுப்படலம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 33வது கொஷினுக்கு நான் ஆன்சர் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை சொல்லிடுறேன். 33வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வரும்போது வனத்தின் நடனம் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.